என்னப்பா உன் மருமக தூங்கிக்கிட்டு இருக்காளா? ஏன்பா உங்களை இப்ப இந்த மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பொண்டாட்டி புள்ள முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பெத்தவங்களை ஒதுக்கிடலாமா? யாரு என்ன பத்தியா பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது தெரியுது. ஆனா போன தடவை வந்தப்ப நான் தான் பார்த்தனே. இப்ப இருக்கிறதுக்கும் போன தடவை பார்த்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம். நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்க அம்மா சொன்னப்ப கூட ஏதோ ஜாஸ்தி சொல்றாங்கன்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா சொன்னது 100க்கு 100 சரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம்பா உங்க அம்மா. உன் மேலையும் உன் வீட்டு மேலையும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காங்க. நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் துணையா இருக்கிற பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கத்தான் வேணும். நான் வேணான்னு சொல்லல. அதுக்காக நம்ம பிறந்ததுல இருந்து கூடவே இருந்து வளர்த்து ஆளாக்கி திடீர்னு ஒரு நாள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே காணாம போற அம்மா அதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்கள நம்ம எப்படி வச்சுக்கணும்? நீங்க நினைக்கிற மாதிரி சரவம் ஒன்றும் மோசமானவ கிடையாது. அது சரி, எப்படி விட்டு கொடுப்பீங்க? இப்ப மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் சரி இல்லன்னாலும் சரி ஒரே மாதிரி பாசத்தை எப்பவும் பெத்தவங்க கிட்ட காட்டுங்க. அதுதான் என்ன மாதிரி உங்க அம்மா மாதிரி இருக்கிற தாயங்க எதிர்பார்க்கறது. என்னம்மா பிடிச்சிருக்கா? வீடு எனக்கு பிடிச்சிருக்குங்க. எதுக்கும் நான் வீட்டுல இருக்கு. லீலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? புரோக்கர் கிட்ட வீடு பார்க்க சொல்லியிருந்தேன். வீட்டை காமிச்சாரு. அதான் பார்த்துட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்பா வீட்டு உள்ள வந்து பாருங்கப்பா. நான் இதுக்காக பாக்குறேன். வீட்டு ஓனர் வந்தா மத்த விவரம் கேட்டு சொல்லுங்க. போலாமாப்பா? வீடு சிம்பிளாவும் அழகாவும் இருக்குப்பா. நல்ல வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருக்கு. இந்த வீட்டுக்கு போற நேரமாவது நானும் என் குழந்தைங்களும் கொஞ்சம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்பா. ஏன்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேச சொல்ற? எனக்கு இது கட்டோட பிடிக்கல. நான் அது ஒரு நாள் ஒத்துக்க முடியாது. என்னப்பா இது? எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் நீங்க, நீங்களே இப்படி பேசலாமா? நீ தான் தெரியாம பேசிட்டு இருக்கிற. நீ எடுத்த முடிவு மகா அபத்தமான முடிவு. நீ என்ன இதனால உன் பிரச்சனைகளை தீர்த்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உன் பிரச்சனைகள் அதிகமாகும். மறந்துட்டியா? உனக்கு ரெட்ட குழந்தைங்க, கை குழந்தைங்க இருக்கு. நீ ஆபீஸ் வர போக ஆரம்பிச்சுட்ட. நீ ஆபீஸ் போயிட்டா அந்த குழந்தைங்களை யார் பாத்துப்பாங்க? அதை பத்தி யோசிச்சியா? எல்லாம் யோசிச்சு. என்ன யோசிச்சா? குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சா எல்லாம் சரியாயிடும். அப்பா என்னப்பா எதுவும் சொல்லாம போறீங்க? என்ன சொல்ற? ஆளை வச்சு குழந்தைகளை பாத்துக்க போறியா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அப்பா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு முடிவாவே இருக்கட்டும்பா. எனக்கு இந்த வீட்டு விஷயத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்க உதவி செஞ்சா போதும். நிர்மலா, என்னண்ணே? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுண்ணே. இது வரைக்கும் உன்னோட எந்த விருப்பத்துக்கும் நான் தடையா இருந்ததில்ல. அதே மாதிரி நீ எங்களோட விருப்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னதுக்கு சரின்னு சொல்லணுமா? என்ன இனிமே நாங்க இங்க தனியா இருக்க கூடாது, உன் கூடயே வந்துடணும், அதானே சொல்ல போற? அது இல்லம்மா, நான் சொல்ல வந்தது வேற. என்னண்ணே நீ தயங்குறது பார்த்தா என்னால கெஸ் பண்ணவே முடியலையே. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை. அப்புறம் சொல்லு.
உடச்சே சொல்லிடுறேன். உன்னை இப்படியே விட்டுற முடியாதும்மா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. மறுபடியும் கல்யாணமா? சாரிண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இத சொல்ல வரும்போது உனக்கு வந்த தயக்கம், மறுபடியும் கல்யாணம்னு சொல்ல முடியாம சுத்தி வளைச்சி ஏதேதோ வார்த்தைகளை தேட தவிப்பு, இதுதானே நம்ம சொசைட்டில நடக்கிற நிஜம். இது பாருமா, அவன் என்னதான் சொல்ல வரான்? இல்லம்மா, என்ன கொஞ்சம் பேச விடு. நடைமுறைக்கு ஒத்து வராத எந்த விஷயத்தையும் நாம ஏன் பேசணும்? இல்லம்மா, நீ சரின்னு மட்டும் சொல்லு. இந்த தடவை எந்த தப்பு ஐயோ அண்ணே, வராம முதல் தடவை எனக்கு கல்யாணம் நடக்கும்போது மட்டும் அதுல இது மாதிரி தப்பு நடக்கும் நமக்கு டவுட் வந்ததா என்ன சொல்லு? இல்ல வேண்டாம், இதோட இந்த பேச்சை விட்டுரு. என்னடி பேச்சு பேசுற நீ? இது அப்படியே விட்டுற முடியுமா? விட்டுதான் ஆகணும், அதுதான் கரெக்ட். ஏமா, நீ சமூகத்தை பார்த்து பயப்படுறியா? நீ படிச்ச பொண்ணுமா, தனியா தன்னம்பிக்கையோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்க. இப்படி பழைய கால தாழ் மாதிரி பேசலாமா? என்னோட பயம்ல சமூகத்தை பார்த்து இல்ல, என்னோட பயம் அக்கறை எல்லாமே என் பொண்ணை பத்தி மட்டும்தான். இது பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் சொந்த கால நிக்கிறது என் பொண்ணை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குறதுக்கு மட்டும்தான். அதே நேரத்துல இப்ப உங்க பேச்சுல இருக்கிற அக்கறைய நான் தப்புன்னு சொல்லல. ஊரெல்லாம் தேடி அலைஞ்சாலும் எனக்கு ஒரு நல்ல கணவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நல்லவனா கிடைச்சாலும் அவன் என் பிள்ளைக்கு சத்தியமா நல்ல தகப்பனா இருப்பான்னு உறுதியா சொல்ல முடியாது. இனிமே என் வாழ்க்கைங்கிறது நான் இல்லன்னு என் மக. இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவளை சார்ந்தது. இந்த நிலையில அவளை பாதிக்கிற எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க விரும்பல. என்ன, என் பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்க போற என்னால ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கடைசி வரைக்கும் தர முடியாது. தகப்பனோட பாசத்தை, பரிவ, அன்ப என்னால் தரவே முடியாது. அந்த சந்தோஷம் திரும்பி வந்தாலும் கிட்ட சேர்க்க மாட்டேன். அதனால பின்னாடி என் மக கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். அவ என்ன கண்டிப்பா மன்னிப்பா. இதோ பாருங்க, என் வாழ்க்கையில ஆண் துணைங்கிறது அத்தனை வெறுப்பா போச்சு. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் பேசுறதுல ஏதோ தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. காலையில நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும். நான் போய் தூங்குறேன். இல்ல, சாமி கும்பிட்டீங்களா? ஆமா. என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஏன்? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். என்ன, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அடேங்க அப்பா, மனசுக்குள்ள பெரிய மகான்னு நினைப்பு. ஊர் உலகத்துல இருக்கிறவங்களாம் நல்லா இருக்குன்னு சாமி கிட்ட என்ன ரெக்கமெண்டேஷனா? டேய், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு மகானா இருக்கணுங்கிற அவசியம் இல்லடா. நல்ல மனுஷனா இருந்தாலே போதும். ஐயோ, இன்னைக்கு என்ன ரொம்ப ஓவரா பிலிம் காட்டுறீங்க? நான் உங்க புள்ள சூரியனாயை விட கேவலமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பத்தி ஏதாவது நினைச்சீங்களா? ஊர் உலகத்துல நீங்க என்ன அண்ணாவியா? டேய், நான் இப்ப உனக்கா என்ன பண்ணணுங்கிற? எனக்குன்னு ஒருத்திய கட்டி வச்சுங்களே, அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். குளிக்கிறதா இருந்தாலும் சாப்பிடறதா இருந்தாலும் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. அவதான பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஆனா அவ பாட்டுக்கு போயிட்டா. அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? அதை விட்டுட்டு திருநீர் வச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு என்ன பம்மாத்த காட்டுறீங்களா? நீங்க இப்ப பதில் சொல்லணும். அவ வருவாளா மாட்டாளா? பதில் அதை சொல்லுங்க. பெருசா நீளமா கேள்வி கேட்கிற அறிவு கட்டவன. ஒழுங்கா இருந்த பொண்ணு கோச்சிட்டு போனதுக்கு உன் பேச்சு தானடா காரணம். நான் என்ன அப்படி தப்பு பண்ண? கேட்டியே ஒரு கேள்வி. ஏன்டா அறிவு கட்டவன, போஸ் வீடு ஆபீஸ்னு அந்த பொண்ணை விரட்டி விரட்டி போய் சண்டை போட்ட. இப்ப அந்த பொண்ணு அங்கேயே இருக்க பிடிக்காம தனியா வீடு எடுத்து தங்க போதுரா.
ஆமாண்டா, இங்கதான் நிம்மதி இல்லைன்னு தன வீட்டுல போய் இருந்துச்சு. அங்கே நீ பண்ண டார்ச்சர் தாங்காம எதுக்கு நம்மளால அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னு இப்ப தனியா வீடு எடுத்து தங்க போதுறா. அவளுக்கு அவ அக்கா வீட்டுல போக்கடலன்னு வேற வீடு பாக்குறாளே தவிர இங்க வரணும்னு அவன் நினைச்சு பார்த்தாளா? இப்ப நீ ஒரு கேள்வி கேட்டியே, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. இப்ப லீலா எடுத்திருக்கிற முடிவு தாண்டா அதுக்கு பதில். டேய் ரவி, உன்னால அந்த பொண்ணுக்கு எந்த காலத்திலயும் உபகாரம் பண்ண முடியாதுடா. அட்லீஸ்ட் இப்படியே அந்த பொண்ணை நிம்மதியா இருக்க விட்றா. தயவு பண்ணி நிம்மதியா இருக்க விட்டுறா, அதான் நல்லது. ஓகே பாஸ், இந்த தடவை ஆர்டர் எனக்கே கிடைக்கிற மாதிரி பாத்துக்கங்க சார். உங்களுக்கு என்ன பெரிய பெரிய ஆர்டர்லாம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. இது வெறும் 200 ட்ரெஸ் தானே? ஆமா சார், தொடர்ந்து நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த தடவை எனக்கே கொடுத்துருங்க. போன தடவை கொட்டேஷன் கொடுக்கும்போது குறைச்ச அமௌண்ட் போட்டு கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு ஆர்டர் ஓகே பண்ணேன். இந்த தடவையும் குறைச்ச அமௌண்ட் போட்டு கொடுத்தா கண்டிப்பா ஆர்டர் உங்களுக்கு தான். எனக்கு மெரிட் தான் முக்கியம் பாஸ். சரி சார், நான் கிளம்புறேன். வாங்க. வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ஆனந்தி கார்மெண்ட்ஸ்ல வந்திருக்கேன். கொடுங்க. புது ஆர்டர் விஷயமா கொட்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். சார், இந்த ஆர்டரை எங்களுக்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சார். கொட்டேஷன் அதிகமா இருக்க, எனக்கு மெரிட் தான் முக்கியம். உங்களுக்கு முன்ன போஸ்னு ஒருத்தர் வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காரு, உங்களை விட ரேட்டு கம்மியா இருக்கு. அவரோட ஆர்டரை ரிசீவ் பண்ணிட்டோம், நீங்க கிளம்புங்க. சார், நான் அதை விட கம்மியாக கோட் பண்ணி கொடுக்குறேன் சார். இது நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிருக்கணும். கிளம்புங்க சார். நான் உங்களுக்கு வேணா தனியா ஏதாவது. நோ, டிசிப்ளின் தான் முக்கியம். நீங்க கிளம்புங்க முதல்ல. ஓகே, தேங்க்யூ சார். அண்ணா, என்னண்ணே ஆச்சு? இல்லடா, அந்த போஸ் நம்மளோட லோவா கோட் பண்ணிருக்கான்டா. ஆர்டர் அவனுக்கு தான்டா, நமக்கு இல்ல. அண்ணே, பழைய கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும் போது தான் இந்த சகலைங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்னென்னமோ பிரச்சனை பண்ணாங்க. இப்பதான் நம்ம சொந்தமா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் நமக்கு முன்னாடி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களை என்னென்ன பண்றது? சரி விடுற, சின்ன ஆர்டர் தானே. அங்க நம்ம வேலை செய்யும் போது அவனை பிளான் பண்ணி தானே வெளியே அனுப்பிச்சோம். இன்னொரு தடவை பிளான் பண்ண இந்த ஃபீல்டை விட்டே அனுப்பிடலாம். நீ என்ன பண்ற, அவன் எங்க போறான் என்ன பண்றான்றத வாட்ச் பண்ணு. ஓகே? சரிண்ணே. அந்த ஆளுங்க தென்னந்தோப்பு இருக்குதுல்ல, அது வரைக்கும் நம்ம பிளாட் தான். இந்த பக்கம் பாரு, கச்சா ரோட்லாம் போட்டுக்கிறாங்க. அதுல நேர போனீங்க, ஆஸ்பத்திரி, ஸ்கூல் எல்லாம் வருது. ஆமா, எல்லாம் ஜவுரி. அன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க வீட்டு பொம்பளைகளுக்கு இடம் பிடிச்சதா கேளுங்க. ஆமா, இடத்தெல்லாம் நல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னன்னு சொல்லுங்க. அவங்க நல்லா பாக்கட்டேன். சரி, நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சா? பிடிச்சிருக்கு, எதுவும் வில்லங்க இல்லைங்களா? ஒரு வில்லங்கமும் இல்ல, கவலையே படாதீங்க. சர்க்கார் கிட்ட எதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கணுமோ அதுக்கெல்லாம் வாங்கி பிளாட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் பிளாட்டை கட்டி விக்கிறாங்க. அத பாருங்களேன், அந்த பக்கத்து பிளாட் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, எக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் கிரையன். அப்படிங்களா? சரி சரி. ஆமாங்க, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா வாங்க, நான் கேரண்டி. என் பேச்சை நீங்க நம்ப வேண்டாம்யா. அதான் அதை வாங்கினாங்களே, அவங்களோட அட்ரஸ் தரேன், நீங்க நேர போய் கேட்டுக்கிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க. இது போதியா நீங்க சொன்னப்புறம் என்ன? அப்படி ஏதோ இடத்த விக்கிறோம் வாங்குறோங்கிற மாதிரி பேசாம எங்க உறவுக்காரங்க மாதிரி பேசுறீங்க. இதுல என்னய்யா? ஐயா, நான் கிராமத்தாளு, எது பேசினாலும் உள்ளத்துல இருந்து வரேன். இந்த உள்ளூர்காரங்க மாதிரி உதட்டுல இருந்து எனக்கு பேச தெரியாது. நல்லதை நினைச்சு உங்களுக்கு கிரியம் பண்றீங்க. 4 இடத்துல போய் என்னை பத்தி நல்லா சொன்னா தானே உங்ககிட்ட இருந்து வாங்குற காசையும் உடம்புல விட்டு. மாமா, என்ன மாப்பிள? உங்களை பாக்கிறதுக்காக தான் வந்தேன். அதுக்கு இமுட்டு தூரமா? அது இந்த நிலைமையில என்ன பண்றது? என் நிலைமை இந்த மாதிரி.
கதியா விட்டுட்டு போயிட்டா. குளிக்கிறதுக்கு, சாப்பிடறதுக்கு, துணிமணி மாத்துறதுக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் பச்சை குழந்தை மாதிரி எழுது எந்திரிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம லீலா அந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா? சார், அவர் உங்களுக்கு சொந்த மருமகங்க. இவரு பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்களே என் நிலைமைய பாருங்க. இந்த நிலைமையில ஒரு பொம்பளை கோவத்தை காட்டுவாளா? அதுக்கான நேரமாங்க இது. எனக்கு கை கால் நல்லா இருந்து நான் தப்பு பண்ணிருந்தா அவ விளக்கு மாத்தெல்லாம் அடிக்கட்டும். ஏன் என் மாமா போட்டிருக்கிற செருப்பால கூட அடிக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்படி கை கால் விளங்காம இருக்கிற இந்த நிலைமையில ஏதோ அப்படி இப்படி பேசினா கூட அனுசரிச்சுட்டு போக வேண்டாமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1008 பிரச்சனை வரும். பிறகு சேர்ந்துக்கிறதானே சகஜம். கரெக்டா சொன்னீங்க. என் பொண்டாட்டி ரொம்ப தங்கமானவன். என்ன கொஞ்சம் முன்கோபக்காரி. அந்த கோபத்தை இந்த நிலைமையில காட்டலாமா? என் மாமா ரொம்ப நல்லவர், நியாயமானவர், தங்கமான மனசு அவருக்கு. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட அவர் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வந்துடும். உங்களை வேதனைப்படுத்த கூடாதுன்னு தான் மாமா நான் நினைச்சேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்க காலில் விழுந்தாதான் விமோச்சனம் கிடைக்கும்னு நான் உங்களை தேடி வந்தேன். என்ன மாப்பிள்ள, இதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா. உங்களை தேடி வந்ததுல எனக்கு கஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு பெருசா தெரியல மாமா. கடவுளை பார்த்தாதான் நல்லது நடக்கும்னா நம்ம மலையேறி போறது இல்லையா? அந்த மாதிரி உங்களை பார்த்து முறையிட்டாதான் எனக்கு நிம்மதி கிடைக்குன்னு கிளம்பி வந்த மாமா. இவர் நிலைமைய பாக்குறப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. உங்க மருமகனுக்கா இப்படி ஒரு சிரமம்? என்னத்த பண்றதுங்க, சூழ்நிலை. என்னையும் என் மாமாவையும் அந்த கடவுள் ஒரே நேரத்தில் சோதிக்கிறான். ஐயா, மருமகன் வந்தப்புறம் ஒரு மனுஷன் என்ன தப்பு பண்ணாலும் அனுசரிச்சுதாயா போகணும். அதுவும் உடல்நிலை சரியில்லாதவர். அதை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கியா. ஒரு ஆம்பளை அப்படி அழுது பொண்டாட்டி அனுப்பி வைங்கன்னு சொல்லும் போது அனுப்பி வைக்கிறதாங்க முறை. இது நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. மாப்பிள்ள, இப்ப மாப்பிள்ள எந்திரிக்க. என்ன இதெல்லாம் மாப்பிள்ள? நீங்க போக, நான் நீல போட்டு பேசுறீங்க. சந்தோஷம் மாமா. கவலைப்படாதீங்க, நீங்க போங்க. முதல்ல நான் லீலாட்ட பேசி உங்களோட வந்து இருக்க சொல்ல. போ. சந்தோஷமா இருக்கு மாமா. லீலாவை எப்ப அனுப்பி வைக்கிறீங்க? ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க. நான் சாவகாசமா பேசி அவளை சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க போங்க. இதுக்காக எவ்வளவு தூரம் வந்தீங்க? போங்க போங்க. உங்களதான் மாமா நான் மழை போல நம்பி இருக்கேன். கவலைப்படாது கவலைப்படாது, நான் பேசுறேன். போங்க. வண்டி அடியா சீக்கிரம். மெதுவா மெதுவா. சரி, போயிட்டாங்க போங்க. வரமாமா.